அனைவருக்கும் வணக்கம். பிரசாவித்னி மகாசேனாதிமி தன்னஸ்கந்த பிரஜிதேது சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தால் பாலத்தன் திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு கிருத்திகை விரதம் பரவ வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை திவிதை திதி பகல் 1:32 வரை, அதன் பின்பு திருதியை திதி பரணி நட்சத்திரம் காலை 9:28 வரை, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகமாக உள்ளது. இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம், பலராம ஜெயந்தி, அட்சய திருதி. இன்று கிருத்திகை அட்சய திருதி இரண்டுமே கூடிய காலம். அட்சய திருதியையும் திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரம் கூடிய காலம்தான் அந்த அட்சய திதியை சொல்றது. ஆனா இது முத நாளே திதி உதயமாகுவதால் 2 நாள் உண்டு. இந்த கிருத்திகை விரதம் முருகப்பெருமான் வழிபாடு தவறாம செய்து வரக்கூடிய அன்பர்கள், பக்தி பரவசத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பணிவான வேண்டுதல். இந்த முருகப்பெருமான் அணுகும் போது முருகா 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 முருகான்னு மந்திரங்கள் ஓதி கொண்டே இருக்கும் அன்பர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்கள் வந்து அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து கண்டுகளிக்கவும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய காலம் பானுவாரம் அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் பானுவாரம், நம்ம தமிழில் ஞாயிற்றுக்கிழமை. சூரியனுடைய ஆதிக்கம் பெற்று சூரியகுமாரனாக திகழக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி வரக்கூடிய காலம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய முழு ஆதிக்கமுடைய நாள். அதனால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் தான் அதிகமாக வழிபாடு செய்து வருவார்கள். ஆகவே சிவகுமாரனாக அவருடைய நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகை அப்படின்னாலே அக்னி பகவான் தான் வரும், ஜுவலை. அப்போ ஜுவலையோட பிறந்தவர் தான் இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட குமாரர் கார்த்திகேயர். ஆகவே இந்த கிருத்திகை விரதம் இருந்து வரும் அன்பர்கள் காலை முதல் மாலை வரை உங்களால் என்ன பாராயணம் செய்ய முடியுமோ, என்ன சுலகம் சொல்லி வழிபாடு செய்ய முடியுமோ சொல்லலாம். இல்லைங்க நம்மளுக்கு அதெல்லாம் அவகாசம் இல்லை, ஆனால் நான் விரதம் இருந்து வரேன்னு ஒரு விஷயமும் நம்மளுக்கு அதில் தடையே ஏற்படாது. உங்களுடைய உத்தியோகம் நீங்கள் பார்த்து கொண்டே முருகனுடைய நாமம் சரளமாக நாவில் ஒலிக்க செய்து கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்டே இருக்கணும். மந்திரம் தெரிஞ்சாலும் மனப்பாடமாக இருக்கும் அன்பர்கள் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே வரலாம். கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே வேலை செய்யலாம். ஒரு வண்டி ஓட்டுறோம், முருகனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி ஓட்டுங்க, அல்லது முருகா முருகான்னு சொல்லி ஓட்டுங்க. வேலை செய்யும்போது அதே கவனமாக சொல்லிக்கிட்டே செய்யுங்க. இரட்டிப்பு லாபம், வேலையும் நடக்கும், இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும். ஆகவே இந்த விரதம் காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பல வகையான நன்மை. அந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து திருதியை திதி சேர்த்து வரக்கூடிய காலம் என்கிறனால் நம்ம அளவற்ற செல்வம் வந்து அடையும். செல்வத்தை பெறக்கூடிய காலம், தன பிராப்தம் அதிகரிக்கும், லட்சுமி கடன் கிடைக்கும். இந்த முருகனுடைய வழிபாடு அனைத்து தெய்வம் துணை புரிந்து நம்மளுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய காலம். ஆகவே இந்த கிருத்திகையில் தவறாமல் விரதம் இருந்து முருகனுடைய பரிபூர்ண கிருபகடாசம் பெறணும். இந்த நேரத்தில் இந்த காலம் அப்படின்னு நம்ம எதுவுமே ஒதுக்கக்கூடாது.
எப்பொழுது நம்மளுக்கு ஊஜிதமோ அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த விரதத்தை கையாளணும். இறைவனை வழிபாடு செய்ய எந்த நேரம் எந்த காலம்ங்கிறது கிடையாது. அப்போ அதிகமாக பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லிட்டே வரோம். இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே நம்மளுக்கு அனைத்து வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த இறைவன் பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கொடுக்குது. அதனால் அந்த முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது, முருகன் கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டே வரணும். குமரகுரு கவசம், வேல் வருத்தம், மயில் வருத்தம், சஸ்திரபந்தம் போன்றவற்றை பாராயணம் யார் செய்து கொண்டு வருவார்களோ எதிரிகளுடைய தொல்லையே இருக்காது. சத்ருனால நம்மளுக்கு ஏற்படுது பயம். இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அப்படி பேசினா இது தவறாயிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சத்ருவான பயம். அப்போ அந்த பயம் எல்லாம் களையப்பட்டு ஒரு தைரியத்தை கொடுப்பார். உங்களுக்கு எந்த பயம் வருதுன்னா முருகனுடைய நாமம் சொல்லி பாருங்க, வேலவா அப்படின்னு சொல்லுங்க. பயம் வரும்போது மனதார வேலவான்னு சொல்லுங்க. சொல்ல சொல்ல அந்த பயம் தானாவே குறைஞ்சிடும். வேல் கொண்டு வினை இல்லை. அதனால அந்த வேல் வந்து நம்மளுக்கு வந்து மனசுல வந்து பதிய வைக்கணும். இந்த நாள் வேல் பூஜை செய்து கொள்ளலாம். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டு வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து வகையும் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்குது. திருமணம் கைகூடும் இந்த விரதத்தால். புத்திர பாக்கியம் கிடைக்கும் முருகனுடைய விரதத்தால். ஆகவே நம்மளுக்கு எது வாழ்க்கையில முக்கியம் தேவை? ஒரு 5 விஷயம் தேவை. முதலாவதாக நம்மளுக்கு தேவையானது என்ன? ஒரு இளம் வயது நம்மளுக்கு நல்ல கல்வி ஞானம் வேணும், நல்ல படிப்பு வேணும், அதுவும் கொடுப்பார். நடுத்தர வயது வந்துச்சு, வேலை அமையணும், நல்ல வேலை முருகா வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது நல்ல வேலை கொடுக்கும், நல்ல வேலை கொடுத்துரும். இன்னும் பக்குவ நிலை வந்தவுடன் முருகா அப்படின்னு சொன்ன உடனே திருமணத்தை செய்து வைத்து விடுவார். திருமணம் ஆன உடனே இன்னொரு முறை முருகா அப்படின்னாலும் புத்திர செந்தானம் இந்தோ தந்தேன் அப்படின்னு தந்துடுவார், குழந்தை பாக்கியம். இன்னொரு விஷயம், கடைசியாக அனைத்து வகையான வசதி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுப்பார். வீடு, வாகனம், அனைத்து யோகம் வந்து கொடுக்கக்கூடியவர். ஆகவே அனைத்து வளம் பெற்று வாழணுங்கிறது இந்த 5 விஷயம் நம்மளுக்கு தேவை. அந்த 5 விஷயம் நம்மளுக்கு கிடைத்தாலே அதுதான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்னு பழமொழி சொல்றாங்க. தவறான பழமொழி. 5 விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கையில தேவைப்படும் போது அந்த ஆண்டியை போய் வணங்கும் போது, அந்த ஆண்டி பகவானை போய் நம்ம வணங்கும் போது அனைத்தும் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த முருகன் கொடுக்குற பழனி ஆண்டவர். ஆனா அது அப்படியே அந்த பழமொழி மாத்திட்டாங்க. 5 பெற்ற அரசனும் ஆண்டின்னு. அந்த ஆண்டியை போய் தரிசனம் செய்யுங்க, முருகனை போய் மனதார வேண்டிங்க. உங்களுக்கு என்ன வேணும் அது முறையாக தந்துருங்க. நிறைய முருகனுடைய சரித்திரத்துல நிறைய புகழ்பெற்ற அன்பர்கள், எத்தனையோ பெரிய செல்வந்தர்கள், எத்தனையோ பெரிய வித்வான்கள், இந்த முருகனை பற்றி கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. அது முதல்ல நம்மளுக்கு பற்றுதல் வேணும். பற்றுதல் இல்லாத வாழ்க்கை என்னைக்கு நம்மளுக்கு வந்து உச்சிதம் அடையாது. ஆகவே முருகப்பெருமானை மனதார பற்றி கொண்டு, இன்றைய தினம் அட்சய திருதியை சேர்ந்து வரக்கூடிய காலங்கிறனால அந்த அட்சய திருதிக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்து வாருங்க. மாலை பொழுது போய் அது செய்ய 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 உங்களுக்கு வந்து செல்வங்கள் வந்து தானாகவே குமியும். வெறும் நகை மட்டும் வாங்குறதை விட்டுட்டு செல்வத்தை வளர்த்து கொள்ளணும். நம்ம செல்வம் வளர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டறிந்து அது தகுந்தபடி நம்மளுக்கு வந்து அந்த இறைவனுடைய முறையிடும் போது அந்த முருகன் வந்து உங்களுக்கு அனைத்தும் காட்டி கொடுப்பார். இந்த வேலை செய்கிற உனக்கு 100 ரூபாய் கிடைக்குது, இங்கேருந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு போகலாம், அங்கே போனால் ஒரு 110 ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்னா அந்த வேலையில் நம்ம போகிறது தான் சிறந்தது.
இந்த 100 ரூபாய் இடத்துல இருந்து நம்மளுக்கு திருப்பி திருப்பி நம்ம இருப்பதை விட ஒரு 10 ரூபா அதிகரிக்கும் போது அந்த இடத்துல வேலைக்கு போய் அமரும் போது நம்மளுக்கு செல்வம் உருவாகும். ஆகவே நம்ம குடும்பம் தான் முக்கியம். அனைத்தும் உழைப்பு ஒன்றே. இங்கே வேலை செஞ்சால் 100 ரூபாய், அடுத்த இடத்துல அதே வேலை செய்தால் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இது கண்டறிந்து நம் வாழ்க்கை மேம்படுத்தி கொண்டு வாழ்வாங்க வாழன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.